ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டெக். நான் உங்கள் கோகுல்நாத். ஸோ இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னாடி தமிழ் கிரிப்டோ டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. வர பிப்ரவரி 1ஆம் தேதி யூனியன் பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ட்விட்டர்ல ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ஒரு ஹேஷ்டேக் ரெடியூஸ் கிரிப்டோ டாக்ஸ்ங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இந்த வீடியோல மொத்தம் 2 விஷயங்கள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் கேட்டா இந்த மாசம் 12ஆம் தேதி இந்தியன் கவர்மெண்ட் 9 ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் பேன் பண்ணாங்க. ஸோ அதுக்கான கைட்லைன்ஸ் பார்க்க போறோம். ரெண்டாவது என்ன பார்க்க போறோம் கேட்டா கிரிப்டோ டாக்ஸ் கம்மி பண்றதை பத்தின 4 டிமாண்டை வச்சிருக்காங்க. ஸோ அதை இந்த பட்ஜெட் தாக்கல்ல பேசுவாங்களா? ஸோ அதை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா இந்த மாசம் 12ஆம் தேதி 9 எக்ஸ்சேஞ்சை பேன் பண்ணாங்க. அதை பத்தி நான் வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன். அதுக்கான ப்ராப்பர் கைட்லைன்ஸ் இது முன்னாடியே வந்திருக்கு. இருந்தாலும் இப்ப நம்ம ஏன்னா ஏகப்பட்ட பீப்புள்ஸ் கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாம இந்த கைட்லைன்ஸை பார்த்துட்டு ஏன் அதை சொன்னங்க நான் பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் கேட்டா இந்த கைட்லைன்ஸ்ல மார்ச் 7, 2023 இதை பத்தி பேசிருக்காங்க. இந்த மாதிரி விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் எல்லாருமே பிஎல்எம்ஏ கீழே தான் வரும். இந்த மாதிரி பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 கீழே தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 5 பாயிண்ட் அவங்க கொடுத்தாங்க. என்னன்னு கேட்டா நீங்களே பாருங்க. எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் அண்ட் ஃபியட் கரன்சிஸ், அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் 1 or more ஃபார்ம்ஸ் ஆஃப் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட், அதுக்கப்புறம் சர்வீஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் பத்தியும், அதுக்கப்புறம் நீங்க எதை ஹோல்ட் பண்றதை பத்திலாம் அவங்க 5 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க என்னென்ன சொல்றாங்கிறத கீழே கொடுத்துட்டாங்க. என்னன்னு கேட்டா இதுல நீங்க ஃபியட் டு கிரிப்டோ கரன்சி வாங்கினாலும் சரி, அதுல 1 or more கிரிப்டோ டு கிரிப்டோ வாங்கினாலும் சரி, நீங்க வேற மூலமா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, நீங்க எந்த வித சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாலும் சரி, இதுல விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ங்கிறது வந்துட்டாலே அது கிளாஸ் 49A ஆஃப் செக்ஷன் 2 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 கீழே வந்துடுதுங்கிற மாதிரி தெளிவா அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். அதாவது நீங்க கிரிப்டோங்கிறத யூஸ் பண்ணாலே நீங்க இன்கம் டேக்ஸ் 1961 கீழே அந்த இது வந்துடுது. ஸோ அதனால நீங்க இதை இது பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க. ரெண்டாவது என்ன முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி இதுல சர்வீஸ் ப்ரொவைடரை பத்தி முக்கியமான விஷயம் அவங்க பேசுறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவில் இருக்கிற சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்களே, அவங்க எல்லாருமே கஸ்டமரை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அவங்க என்னென்ன வச்சிருக்காங்க, ஸோ அதை ரெக்கார்டிங் கீப் அப் பண்ணணும். அதுக்கப்புறம் எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாத்தையுமே ட்ரைனிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் சஸ்பீஷியஸா ஏதாவது டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா அந்த ரிப்போர்ட் எடுத்துக்கணும். ஸோ இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே FIU ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்தியாவில் சப்மிட் பண்ணணுங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ அதுல பாயிண்ட் பை பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டா ஸோ FIU கீழே உங்க பர்சனலான ஒரு மீட்டிங் நாங்கள் கூப்பிடுவோம். ஸோ அந்த மீட்டிங்ல நீங்க உங்க பிசினஸ் பத்தி, ஸோ உங்களோட சர்வீஸ் ப்ரொவைடரை பத்தி கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க கேட்டா அந்த கம்பெனியோட கார்பரேட் ஸ்ட்ரக்சர், ஸோ இவங்க கம்பெனியோட சிக்னிஃபிகன்டான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் அதை பத்தி சொல்லணும். ஸோ மூணாவது என்ன கேட்டா உங்களோட டாக்குமெண்ட், ஆனுவல் ரிட்டர்ன்ஸ், பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட், இது எல்லாமே லாஸ்ட் 3 ஃபினான்ஷியல் இயர்ஸ் காப்பீஸ் எங்களுக்கு வேணும். ஸோ நாலாவது முக்கியமான விஷயம் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கான காப்பீஸ் எங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை பத்தியும் 3 வருஷத்துக்கு ரிட்டர்ன்ஸ் காப்பீஸ் எங்களுக்கு வேணும். ஸோ இது எல்லாமே முக்கியமா எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி FIU கேட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க கேட்கலாம், ப்ரோ இது இந்தியன் எக்ஸ்சேஞ்சுக்கா இல்ல ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கா நீங்க கேட்கலாம். ஸோ அதை பத்தி செக் பண்ணி பாருங்க. முக்கியமா இந்த பாயிண்ட் பாருங்க. இஃப் த என்டிட்டி இஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எனி கைண்ட் வித் எனி என்டிட்டி பேஸ்ட் இன் இந்தியா ஆர் அவுட் சைட் இந்தியா எக்ஸ்சேஞ்ச் எனி ஆக்டிவிட்டி ஆஸ் டிஸ்கஸ்டு அபோவ். அதாவது இந்தியாவுக்குள்ள இருக்க இந்த எக்ஸ்சேஞ்சா இருந்தாலும் சரி, அவுட் சைடு த இந்தியா எக்ஸ்சேஞ்சா இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த மேல கொடுத்துருக்காங்கல்ல அந்த 5 பாயிண்ட், இந்த இன்கம் டேக்ஸ் காப்பீஸ், ஜிஎஸ்டி காப்பீஸ், டாக்குமெண்ட், எல்லா பேலன்ஸ் ஷீட் காப்பீஸ், இது எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதையுமே இந்தியன் கவர்மெண்ட் மேபி பண்ணியிருக்கலாம். ஆனா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் இது யாருமே பண்ணல. ஸோ அதனாலதான் இதை பேன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்டா செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கணும். ஸோ உங்க மேல இடி கேஸ் ஏதாச்சும் இருக்காங்கிற மாதிரி செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ப்ராக்ரஸ், அதாவது இந்தியன் கவர்மெண்ட் கீழே நீங்க லைசன்ஸ் வாங்கி இதை நீங்க பண்ணணும். ஸோ இதுதான் இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்த ப்ராப்பர் கைட்லைன்ஸ். ஸோ இது இல்லாதனால தான் 9 ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் இந்தியன் கவர்மெண்ட் இந்த மாசம் பேன் பண்ணிருக்காங்க.
சரிப்பா இது வந்து இது ஏன் உடனே பேன் பண்ணோம்? ஏன்னா இது வந்து மார்ச் 7, 2023 வந்த இந்த ப்ராப்பர் இது இருந்திருக்கு. இந்த ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ 1 வருஷம் இல்லாம லாஸ்ட் 20 டேஸ்ல வந்து சடனா எதுக்கு பேன் பண்ணாங்கன்னு கேட்டா வந்து, ஆக்சுவலி வந்து பாரத்ரி அசோசியேஷன் ஒண்ணு இருக்குங்க. அந்த அசோசியேஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மாரி வந்து 90% ஆஃப் வால்யூம் வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்ச்ல வந்து கம்மியாயிடுச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து நீங்க கிரிப்டோ டாக்ஸ், டிடிஎஸ் போட்டனால வந்து எல்லாருமே வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பக்கம் போயிட்டாங்க. ஸோ அதனால இந்த பாரத்ரி அசோசியேஷன் ரெக்கமெண்டேஷன் மூலியமா தான் வந்து சடனா வந்து இந்த எஃப்ஐயூ வந்து இந்த இதை எடுத்து சடனா 20 டேஸ்ல வந்து இந்த 9 ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை வந்து பேன் பண்ணிருக்காங்க. முக்கியமான காரணம் இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் வந்து இந்த வால்யூம் இல்லாதங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் இந்த பேன் நடந்திருக்கு. இதுதான் முக்கியமான காரணங்க. ஆனா நார்த் இந்தியால இருக்கிற ஒரு சங்கி பையன் வந்து என்ன சொல்றான்னு கேட்டா வந்து இந்தியன் கவர்மெண்ட் மேல தப்பே கிடையாது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேல தான் பெரிய தப்பு இருக்கு. இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் மேல தான் தப்பே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு சங்கி பையன் வந்து இந்த இந்த இதுக்கான ரிப்போர்ட்டை போட்டு இதான் முக்கியமான காரணம். அவ்வளவு முட்டு கொடுக்குறான் இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் அவ்வளவு முட்டு கொடுக்குறான். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேல தான் தப்புன்னு கொடுக்குறான். சரிப்பா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேல தான் தப்பு இருக்கு. ஆனா ஒரு வருஷமா சும்மா தானே இருந்தாங்க. இப்ப ஏன் சடனா வந்து 20 டேஸ்ல வந்து இந்த விஷயம் நடக்குன்னு கேட்டனா வந்து பேக்ரவுண்ட்ல ஒரு சில வேலைகள் வந்து ஆயிருக்கு. ஸோ அந்த வேலை மூலயமா இப்போதைக்கு வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் வந்து நல்ல வால்யூம்ல போயிட்டு இருக்கு. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இதுல இந்தியனு தமிழன்னு அதை பார்க்காதீங்க. நான் தெளிவா சொல்றேன், நம்ம வந்து ஒரு கஸ்டமரு. ஸோ நம்மளுக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பரா எதுல வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கோ ஸோ அதுதான் முக்கியம். இப்போ வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சினால வந்து நம்மளுக்கு ஏதாவது கிரிப்டோ வந்து லாஸ் ஆச்சுன்னா இந்தியனால வந்து நாளைக்கு பணம் கொடுப்பாங்களே, கொடுக்க மாட்டாங்களே. ஸோ அதான் நான் சொல்ல வரேன். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பேக்ரவுண்ட்ல இந்தியன் எக்ஸ்சேஞ்சோட கை இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம். ரெண்டாவது என்னன்னு கேட்டா வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. ஸோ அதுல கண்டிப்பா வந்து இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோட பேனை பத்தி கண்டிப்பா வந்து பேசுவாங்க. அதுல வந்து 4 டிமாண்ட் வந்து கிரிப்டோ இண்டஸ்ட்ரி சார்பில் வந்து வச்சிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் என்ன டிமாண்ட் கேட்டினா வந்து 1% டிடிஎஸ் வந்து கம்மி பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வந்து நானும் இதை பற்றி பேசியிருப்பேன். 1% டிடிஎஸ் வந்து 0.01% வந்து கம்மி பண்ணுங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இதை பற்றி வந்து விஜிரெக்ஸோட கோஃபவுண்டர் ராஜகோபால மேனன்களோட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பா இந்த வாட்டி வந்து 1% டிடிஎஸ் வந்து 0.01% வந்து இந்தியன் கவர்மெண்ட் கம்மி பண்ண சான்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இவர் இந்த ராஜகோபால் மேனன் தான் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை பேன் பண்ணதுக்கு வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரொம்ப லேட்டா வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பேன் பண்ணிடுச்சு. ரொம்ப சீக்கிரமா பண்ணியிருக்கணும். இது ரொம்ப லேட்டுங்கிற மாதிரி சொன்னாரு. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதே வாய் தான் சொல்லியிருக்கு. ரெண்டாவது என்னன்னு கேட்டா வந்து 30% டாக்ஸ் போட்டுருக்காங்கல்ல, அதை வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரணும். அந்த 30% டாக்ஸை வந்து 18% கம்மி பண்ணுங்கிற மாதிரி ரெண்டாவது டிமாண்ட் இருக்கு. மூணாவது டிமாண்டுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான டிமாண்டு. என்ன டிமாண்ட் கேட்டா வந்து இப்போ நம்ம கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு லாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஆனுவல் டாக்ஸ்ல நம்மளுக்கு எக்ஸெப்ஷன் கிடையாது இப்போதைக்கு. ஆனா கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆச்சுன்னா ஆனுவல் டாக்ஸ் கட்டுறதுக்கான எக்ஸெப்ஷனை கொண்டு வரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதனால கிரிப்டோ இண்டஸ்ட்ரிங்கிறது பெரிய லெவலில் முன்னேறி போகும். இந்த பட்ஜெட் தாக்கல கண்டிப்பா இதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வரணும். இது மூணாவது டிமாண்டு. ஃபோர்த் இன்னும் ரொம்ப முக்கியமான டிமாண்ட் கேட்டா வந்து கிரிப்டோ கரன்சியை வந்து எஸ்ஆர்ஓ ஃப்ரேம் ஒர்க்கில் கொண்டு போகணும். எஸ்ஆர்ஓங்கிறது செல்ஃப் ரெகுலேட்டர் ஆர்கனைசேஷன். எப்படி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து செபின்னு ஒன்று இருக்குல்ல, அதே மாதிரி கிரிப்டோக்குன்னு தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் கொண்டு வந்து ஸோ அதுக்கெல்லாம் பிளாக் செயின், கிரிப்டோ கரன்சி கம்பெனிஸு, இந்த எக்ஸ்சேஞ்சஸ், டாக்ஸ் எல்லாத்தையும் அது கீழே கொண்டு போய் டாக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி கொண்டு வரணும். ஸோ இந்த 4 டிமாண்ட் தான் வந்து இப்போ கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் வைக்கிற டிமாண்டு. இதை பற்றி உங்கள் ட்விட்டர், இன்ஸ்டாகிராமு, லிங்க்டின் எல்லாத்தையும் இதை பற்றி பேசுங்க, டேக் அடிங்க. டேக் வந்து எல்லாத்துக்கும் வந்து அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ எல்லாத்தையும் பாருங்க. கண்டிப்பா இதுக்கான சோர்ஸ் இருக்கும். இந்த பட்ஜெட் தாக்கல் நம்ம எந்த அளவுக்கு புஷ் பண்றோமோ அடுத்த பட்ஜெட் தாக்கல கண்டிப்பா இதுக்கான ஒரு இதாச்சும் நம்மளுக்கு வந்து டிடிஎஸ் கம்மி பண்ணுவாங்க. ஏதாச்சும் கம்மி பண்ணாலும் நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவா முடியும். ஸோ இதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தமிழ் கிரிப்டோ டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.